வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். எனக்கு இன்று மேலே கொஞ்சம் வித்தியாசமாக வேறு ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா தொடர்ந்து சும்மா எப்போ பாரு இந்த விஜய்னு பேசிட்டு ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குது. ஏன்னா ஒன்று ஏதாவது இந்த வேலை நடந்தால் பேசலாம், ஒன்றும் இல்லை. சரி, ஹிஸ்ட்ரினா ரொம்பலாம் ஹிஸ்ட்ரி போவேன்னா பாலிடிக்ஸ் பற்றி தான் பேசுகிறது தான் மெயினாக நம்ம இந்த சேனல் எடுத்தோன்றதுனால பாலிடிக்ஸுக்கே போகலாம். இன்றைக்கி ஒரு முக்கியமான ஆளுமை, இந்திய வரலாற்றிலேயே இவரை மேலே ஒரு ஆளுமையை நம்ம பார்த்ததும் இதுவரை பார்க்கல. அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை யாருன்னு பார்த்தோம்னா இந்திரா காந்தி. அவங்கள பற்றி நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் கேள்விப்படாத பல செய்திகள் இருக்குது. அது என்னன்றதை விரிவாக பார்க்கலாம். உண்மையில் ஒரு இரும்பு பெண்மணி அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் இந்தியாவில் அவங்க இந்திரா காந்தியை மட்டும்தான் சொல்ல முடியும். விஷனரி, எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரியும். இதெல்லாம் பார்க்கணுன்னா இன்னொன்று சொல்லப்போனால் அவங்க குடும்ப பின்புலம் வந்து எல்லோரும் காஷ்மீரி பண்டிட் குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது காஷ்மீரி பண்டிட் குடும்பம்னு சொல்கிற வார்த்தை கொஞ்சம் சரியான வார்த்தை கிடையாது. அவங்க வந்து பார்ப்பன குடும்பம் தான் ஆரம்பத்தில். அதன் பிறகு நேரு காலத்துலேயே அதெல்லாம் மாறி போச்சு. ஏன்னா நேரு அவர்களின் மனைவி கமலாவே வந்து அவங்களோட சொந்த ஜாதிலாம் கிடையாது, வேறு இனத்தை சேர்ந்தவங்க தான். இந்த நேருன்ற பேரே வந்து அவங்களுக்கு எப்படி வருதுன்னா, காஷ்மீரில் நெருல் அப்படின்ற ஒரு கிராமத்தில் இருந்து தான் புலம்பெயர்ந்து டெல்லிக்கு வராங்க. டெல்லிக்கு வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய கிழக்கிந்திய கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்துருக்காங்க. அப்படி சேர்ந்து அவங்க அப்பா அந்த 3ஆம் தலைமுறை தாத்தாவோட பேர் வந்து ராம் கவுல் அப்படின்னு பேர். அவர் வந்து அங்கே போலீஸ் துறையில் இன்ஸ்பெக்டராக வேலை பார்க்குறாரு. 1858 நடந்த சிப்பாய் கழகத்தில் அங்கேருந்து தப்பிச்சு கான்பூர் வந்துடுறாங்க குடும்பத்தோடு. அப்போவே வந்து ஆங்கில கல்வியை வந்து அவர் ரொம்ப பெரிய விஷயமாக சொல்லிக் கொடுத்தாரு. ஹிந்துஸ்தானியும் தெரியும். அப்போ சிப்பாய்கள் வரும்போது ஹிந்துஸ்தானி பேசி தப்பிச்சுப்பாங்க, ஆங்கிலேய படைகள் வந்து ஆங்கிலம் பேசி தப்பிச்சுப்பாங்க. இப்படியே தான் தப்பிச்சு அவங்க வந்து கான்பூர் வந்து சேர்ந்தது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் ஆகி கான்பூர், லக்னோ போன்ற இடங்கள்லேயே மாறி மாறி அலகாபாத்துக்கும் மாற்றி இப்போ அந்த குடும்பங்கள் வந்தது. மோத்திலால் நேரு காலத்தில் அவர் வந்து ஒரு நல்ல லாயராக மாறினார். லாயர் கிடையாது, வக்கீல் அவர். அது என்ன வக்கீல் லாயர் அப்படின்றீங்களா? அதாவது பேரிஸ்டர் பட்டம் படித்தவங்க தான் அந்த காலத்தில் அட்வொகேட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை பேரிஸ்டர்னு சொல்லுவாங்க. மற்றவங்க வந்து ஏதாவது ஒரு படிச்சிருந்தா கூட போதும், அங்கே அந்த பார் எக்ஸாம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த எக்ஸாம் எழுதினாலே அவங்க வந்து வக்கீலாக போயிடலாம். ஸோ அவர் ஒரு வக்கீலாக இருக்கிறாரு. நல்ல வருமானம். நேரு ஃபாரின்லாம் அனுப்பி படிக்க வைக்கிறாரு. உண்மையில் என்னென்னா, நேரு வந்து பேரிஸ்டர் பட்ட படிப்பை முடிக்காமல் தான் திரும்பி வந்துட்டார். அதை நிறைய பேருக்கு தெரியாது. விஷயம் என்னென்னா, கிட்டத்தட்ட 4.5 ஆண்டுகள் இருந்து நேருவால் பேரிஸ்டர் பட்டத்தை முடிக்க முடியல. அதே பேரிஸ்டர் பட்டத்தை 3 ஆண்டுகளில் காந்தியடிகள் முடிச்சுட்டு வந்துட்டார். சரியா? அப்போ காந்தி நல்லா படிக்கிற பிள்ளையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரோட நல்லா படிக்கிற பிள்ளை ஒருத்தர் இருந்தார். அவர் யாருன்னா அம்பேத்கர். அந்த அம்பேத்கர் வந்து அதே பேரிஸ்டர் பட்டத்தை ஒரே வருஷத்தில் படித்து முடிச்சுட்டு வந்துட்டார். அதுதான் அது அவரோட சிறப்பு. சரியா? நேரு கொஞ்சம் பணக்கார வீட்டு பிள்ளைன்றதுனால செல்லோன்னு வச்சிங்களேன். அப்புறம் அவருக்கு ஒரே மகளாக இந்திரா பிரியதர்ஷினி அப்படின்னு சொல்லி 1917ஆம் ஆண்டு அவங்க இந்திரா காந்தி பிறகுறாங்க. இந்திரா காந்தி பிறக்கும்போதே சின்ன வயசுலேயே, அதாவது சின்ன வயசுலன்னா எப்போ சொல்கிறது, அவங்களுக்கு வந்து ஒரு 5 வயசு 6 வயசு இருக்கிற காலத்துலேயே, ஏன்னா வீட்டில் பொழுதுனைக்கும் எல்லாரும் பாலிடிக்ஸு, இண்டிபெண்டன்ஸை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்கன்றப்ப அது நேச்சுரலாகவே குழந்தைங்களுக்கும் வந்துடும்ல. இந்திரா காந்தி அப்போவே ஒரு 6-7 வயசுலேயே வானர சேனா அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த குழந்தைங்களாம் சேர்ந்து ஒரு இதெல்லாம் பண்ணுறாங்க. பிறகு கல்லூரி காலத்தில் தெருவில் இறங்கி போராட்டம்லாம் பண்ணுறாங்க. அந்த போராட்ட காலத்தில் தான் இன்னொரு இளைஞரை சந்தித்து அவங்க 2 பேருக்கும் நட்பு காதலாகி அவங்க கடைசியில் திருமணமும் பண்ணிக்கிறாங்க. அவர் தான் ஃபெரோஸ் காந்தி. அப்புறம் இந்த திருமணம் வந்து 1942 அவங்களுக்கு திருமணம் நடக்குது. அதன் பிறகு 44, அதாவது 2 ஆண்டுகள், 42 திருமணம், 44 ராஜீவ்காந்தி பிறகுறாரு, 46 சஞ்சய் காந்தி பிறகுறாரு. அதன் பிறகு ஏதோ ஒரு விரிசல் ஏற்படுது, சுதந்திரம் அடைகிறாங்க. 1947 நமக்கு சுதந்திரம் அடையுது. அது சுதந்திரம் அடைவதற்கு ஒரு ஆண்டுக்கு முன்னாடி தான் சஞ்சய் காந்தி பிறகுறாரு. 1950 சில மன வருத்தங்கள் ஏற்பட்டு ஃபெரோஸ் காந்திகிட்டேருந்து
பிரிஞ்சிடறாங்க. அவர் பேர் ஆக்சுவல் பேர் வந்து ஃபெரோஸ் கான். சரியா? அவர் மகாத்மா காந்தி தான் நீங்கள் வந்து அந்த கான் அப்படின்ற பேர் வேணாம், கந்தின்னு வச்சுக்கிங்க. அவர் வந்து குடும்பத்தோட பேரை வந்து ஃபெரோஸ் கந்தி அப்படின்னு தான் வச்சுருந்தாங்க. அந்த ஃபெரோஸ் கந்தின்ற பேர் தான் பின்னாடி ஃபெரோஸ் காந்தின்னு மாதிரி இந்திரா நேருன்ற இவங்க பேர் வந்து ஃபெரோஸ் காந்தியை கல்யாணம் பண்ணதுனால இந்திரா காந்தின்னு மாறிடுச்சு. இந்த மகாத்மா காந்திக்கும் இந்த காந்தின்ற பேருக்கும் சம்மந்தம் கிடையாது. அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். 1950 அவங்க பிரிகிறாங்க. 1959 காங்கிரஸோட பிரசிடெண்ட்டாகவே இந்திரா காந்தி செலக்ட் செய்யப்படுகிறார். அது ஒரு பெரிய விஷயம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 42 வயது தான் இருக்கும். 42 வயதில் அவங்க வந்து தேசிய காங்கிரஸோட பிரசிடெண்ட்டாகவே செலக்ட் ஆகிட்டாங்க. அதற்கு அடுத்து வந்த காலங்கள்லாம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் துன்பமான காலம். என்னென்னா யோசிச்சு பாருங்களேன், ஒரு 42 வயசில் காங்கிரஸோட தலைமை பொறுப்புக்கு வராங்க. 43 வயசில் கணவர் இறந்துட்டார். அவங்க வந்து லீகலாக டைவர்ஸ்லாம் வாங்கலை, ஆனால் பிரிஞ்சு தான் வாழ்ந்தாங்க. அதுக்கு அடுத்த வருஷமே அவர் இறந்துட்டார். அதாவது இவங்க பிரிஞ்சு ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ளே அவரும் இறந்துட்டார். ஃபெரோஸ் காந்தி இறந்த அடுத்த ஒரு 4 ஆண்டுகளில் நேருவும் இறந்துட்டார். அதாவது 1964 நேருவும் இறந்துடுறாரு. நேரு இறந்தவுடன் லால் பகதூர் சாஸ்திரியை பிரதமராக அமர வைக்கிறாங்க. அப்போ லால் பகதூர் சாஸ்திரி 64 பிரதமராகும்போது இந்திரா காந்திக்கு ஒரு நல்ல மந்திரி பதவியும் கொடுக்குறாங்க. தகவல் தொழில்நுட்பம்னு இப்போ சொல்கிறோம்ல, அது மாதிரி அந்த காலத்தில் செய்தி ஒலிபரப்புத்துறை அமைச்சராக, ப்ராட்காஸ்டிங் டிபார்ட்மெண்ட்டோட மினிஸ்டராக ஆக்குறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அப்போ தான் பாகிஸ்தான் கூட நமக்கு சண்டை வருது. அந்த சண்டையை ரஷ்யா கூட இருந்து பேசி தீர்த்து வைக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் பூரா இந்தியா எப்படி பார்க்கப்பட்டதுன்னா, இப்போது தான் விடுதலையான ஒரு குட்டி குழந்தை, ஒரு ஆங்கிலேய காலனி நாடாகத்தான் பார்க்கப்படுது. இந்த கச்சத்தீவுன்னு சொல்லி தலைப்பெல்லாம் போட்டிருந்தீங்களா சார்னா, அதுக்கு வரேன் நான் பின்னாடி. சரியா? எடுத்தோடனே எல்லாத்தையும் சொல்ல முடியாதுல்ல. அப்படி அவர் வந்து சாஸ்திரி அவர்கள் தாஷ்கண்ட்லேயே இறந்துட்டார். அவரது உடல் மட்டும்தான் இந்தியாவுக்கு கொண்டு வர முடிஞ்சுது. அந்த சாவில் மர்மம் இருக்குது அப்படி இப்படின்னா சில பேர் சொல்லுவாங்க. அப்படிலாம் இருக்கிற மாதிரி தெரியல. இல்லை, அதற்கு உண்டான எந்த தகவல்களும் நமக்கு கிடையாது. 66 இந்திரா காந்தி முதல் முறையாக பிரதமராக பதவியேற்கிறார். இந்த பதவியேற்பு நடக்கும்போது ஒரு பெரிய சிக்கல் வருது. என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வயசே 49 வயசு தான் ஆகுது. ஏன்னா 1917 பிறந்தாங்க. 66ன்ற கட்டம் வரும்போது 49 வயசு தான் ஆகுது. 50 வயசே கம்ப்ளீட் ஆகலை. ஆனால் காங்கிரஸ் பூரா யார்? எல்லாம் பழம் பெருச்சாளிகள், எல்லாம் பெருசுங்க, எல்லாம் பணக்காரங்க, பண்ணையாருங்க, இப்படி இருக்கிற ஆட்கள் தான் இருக்கிறாங்க. நேருவோட மகள் அப்படின்ற ஒரு அடையாளத்தை தவிர இவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது அப்படின்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி பார்க்க போனால் இவங்க வந்து சின்ன வயசுலேருந்தே காங்கிரஸோடு தான் இருக்கிறாங்க. சுதந்திர போராட்டத்திலலாம் இவங்க ஈடுபட்டிருக்காங்க. அதையெல்லாம் வசதியாக மறந்து விட்டு காங்கிரஸ்குள்ளேயே இதற்கு எதிர்ப்பு வர ஆரம்பிக்குது. ஸ்தாபன காங்கிரஸ் இந்த அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று ரிபல் காங்கிரஸ், ஆர்கனைஸ்டு காங்கிரஸ்னு 2ஆக பிரியுது. காங்கிரஸ் ஓ, காங்கிரஸ் ஆர் அப்படின்னு உள்ளுக்குள்ளேயே இன்டர்னல் ஸ்பிளிட்டு. சரியா? அந்த டைமில் தான் ராஜாஜி போன்றவர்கள்லாம் ஸ்தாபன காங்கிரஸுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் தனியாக ஒரு காங்கிரஸ் ஆரம்பிக்கிறேன்லாம் ஆரம்பித்து குட்டிகளாட்டெல்லாம் பண்ணது இந்திரா காந்திக்கு எதிராக. அப்போவும் இந்திரா காந்தி இப்போ பிரதமராக தான் இருக்கிறாங்க. சரியா? அப்போ 69 இது மாதிரி 2ஆக ஸ்ப்ளிட் ஆகுது. முக்கியமான ஒரு 2 வேலையை வந்து இந்திரா காந்தி அடுத்தால செய்கிறாங்க. 69, 71 2 காலகட்டங்களில் 2 முக்கியமான வேலை செய்கிறாங்க. என்னென்னா, அப்போது வங்கிகள் பூரா தனியார்கிட்ட தான் இருந்தது. அந்த வங்கிகளை பூரா நேஷ்னலைஸ் பண்ணிட்டாங்க. நேஷ்னலைஸ் பண்ணி இனிமேல் அரசாங்கம் தான் வங்கி நடத்தும் அப்படின்னாங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து செட்டியார் ஒரு பேங்க் வச்சுருப்பாரு, நாடார் ஒரு பேங்க் வச்சுருப்பாரு. இல்லாமல் அந்த மாதிரி இந்தியா பூரா எல்லோரும் பேங்க் வச்சுருப்பாங்க. எல்லாம் பணக்காரங்க தான் பேங்க் வச்சு நடத்துவாங்க. அந்த பேங்கை பூரா எடுத்து அரசாங்கத்தோடது அப்படின்னு அறிவிக்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா, 72 வந்து இன்னொரு முக்கியமான அறிவிப்பு என்னென்னா, கிழக்கிந்திய கம்பெனி காலத்தில் இருந்து எப்போ 1750களில் தொடங்கி இந்த குட்டி குட்டி சமஸ்தானங்கள்லாம் இருந்தது பார்த்திங்களா, அவங்களெல்லாம் பிரின்ஸ்லி ஸ்டேட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணி அந்த ஸ்டேட்ஸோட இளவரசர்கள் அவங்களுக்கெல்லாம் மந்த்லி ஒரு பென்ஷனு அப்படின்னு பல லட்சக்கணக்கான ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இவர் ஹைதராபாத் நிசாம்லாம் ஒரு ஆண்டுக்கு சுமார் 10 லட்சம் ரூபாய் பென்ஷனாக வாங்கிட்டு இருந்தார்.
10 லட்சம் ரூபான்றது வந்து 1800களெல்லாம் மிகப்பெரிய தொகை அது. அது சுதந்திரத்துக்கு அப்புறமும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ 71 வரை. இப்போது 71ல் இது அதையும் தூக்குறாங்க அவங்க. சரியா? இப்படி தூக்குன உடனே இந்த பணக்கார வர்க்கம் இருக்கும் பார்த்தீங்களா, அவ்வளோ பேரும் செம்ம காண்டாயிடுறாங்க. அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. அப்போ யோசிச்சு பாருங்கள், தனியும் ஒரு பெண்ணாக இருக்காங்க, மொத்த கட்சியிலையும் ஒரு பெரிய டீம் வந்து அவங்களுக்கு எதிராக வேலை செய்யுது, கட்சியவே உடைப்பேன்னு சொல்கிறாங்க. இருக்கிற பணக்காரன் பூரா எதிர்ப்பு தெரிவிக்கிறான். அதாவது இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸு பேங்க்கை பூரா நேஷ்னலைஸ் பண்ணுறாங்க. பவர் சென்டர், அதாவது பணபலம் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கவங்களை எதிர்த்து இவங்க வந்து நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 71 இன்னொன்று நடக்குது. என்ன நடக்குதுன்னா, பங்களாதேஷ் போர். நேட்டோ நாடுகள்லாம் தனியாக இருக்காங்க. அந்த நேட்டோ நாடுகளுக்கு முக்கியமான நாடாகிய அமெரிக்கா வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. பாகிஸ்தான் ரெண்டாக இருக்குது. ஒன்று வந்து பாகிஸ்தான், இன்னொன்று ஈஸ்ட் பாகிஸ்தான். ஈஸ்ட் பாகிஸ்தான் தான் பின்னாடி பங்களாதேஷ். அப்போ அங்கே இருக்க அப்துல் ரஹ்மான் இங்கே வந்துடுறாரு. அங்கே இராணுவத்தோட தொல்லை தாங்க முடியாமல் இந்தியாவுக்கு வந்துடுறாங்க. வந்தவுடனே கல்கத்தாவில் அவங்களுக்கு ஒரு தனி பில்டிங் கொடுத்து நீங்கள் உங்கள் தனி அரசாங்கத்தை இங்கேயே நடத்துங்க அப்படின்னு சொல்லி ஆதரவெல்லாம் கொடுத்துட்றாங்க. கொடுத்த உடனே பாகிஸ்தானுக்கு இது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அப்போ பாகிஸ்தான் கூட ஒரு பிரச்சனைன்னு வந்தால் அமெரிக்கா உள்ளே வரும். அமெரிக்கா உள்ளே வந்தால் நேட்டோ நாடுகள் உள்ளே வரும். அப்படி வந்தால் இந்தியாவால் தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இந்த இடத்துல வந்து இந்திரா காந்தி வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக சில வேலைகள் செஞ்சாங்க. நேட்டோ நாடுகளை, இப்போ மற்ற நாடுகள் இருப்பாங்கள, ஃப்ரான்ஸு போன்ற நாடுகள்லாம், அந்த நாட்டு அதிபர்களை போய் சந்தித்து, இங்கே பாருங்கள், பாகிஸ்தானுக்கும் எங்களுக்கும் சண்டை வந்தால் அமெரிக்கா உள்ளே வரும். ஆனால் அந்த சண்டையை நாங்கள் தொடங்காமல் பாகிஸ்தான் தொடங்கி நாங்கள் பதிலடி கொடுத்தா அப்போ நீங்கள் வரக்கூடாது. அப்போ அதுதான் நேர்மையாக இருக்கும். பாகிஸ்தான் எங்கள் மேலே படையெடுத்து வந்தாலும் நேட்டோ நாடுகள் வருவேன்னு சொன்னீங்கன்னா என்ன நியாயம்? தப்பு இல்லைங்க அப்படின்ற மாதிரி பேசி அவங்களெல்லாம் கன்வின்ஸ் பண்ணி அமெரிக்காட்டையும் போய் பேசுகிறாங்க. அப்போ நிக்சன் தான் பிரசிடெண்ட்டாக இருக்கார். நிக்சன் சொல்லிட்டார், அது நீங்கள் போய் முதல்ல சண்டை போட்டாலும் சரி, இல்லை அவங்க உங்கள் மேலே வந்து முதல்ல சண்டை போட்டாலும் சரி, எப்படி இருந்தாலும் நாங்கள் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டாக தான் வருவோம் அப்படின்னு. அப்போ இவங்க வந்து இங்கே பேசி இராணுவ தளபதிகளெல்லாம் பேசி, அப்போ சாம் மானக்ஷா தான் வந்து தலைவர், படைப்பிரிவுகளுக்கு தலைவராக இருக்கார். அவர் பேசி உங்களுக்கு தரை வழியாக பங்களாதேஷை பிடிக்கணும்னா எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் ஒரு 14 நாளில் பிடிச்சிடுவோம் அப்படின்றாங்க. அமெரிக்காவோட போர்க்கப்பல் உடனடியாக இந்தியா வந்து சேரக்கூடிய கப்பல் எந்த இடத்துல இருக்குனாங்க, ஆஸ்திரேலியா பக்கத்தில் இருக்குது. அப்போ அது அங்கேருந்து இங்கே வரைக்கும் எவ்வளோ நாள் ஆகும்னா 15 நாள் ஆகும் அப்படின்னு. சரி, இது அப்படியே வைங்க அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுக்கு எரிச்சல் ஊட்டும் விதமாக சில அறிவிப்புகள் அது மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பாகிஸ்தான் வந்து எரிச்சல் தாங்க முடியாமல் இந்தியா மேலே படையெடுத்து வந்துடுறாங்க. எங்கள் கராச்சியிலேருந்து வந்துட்டாங்கன்னு ஒன்று தான் கடுப்பாகி, நீங்கள் போய் திருப்பி அடிங்க அப்படின்னு சொல்லி, ஏன்னா இதை தானே எதிர்பார்த்தது, பாகிஸ்தானாக முதல்ல சண்டைக்கு வரணும் அப்படின்னு வந்துட்டாங்கன்னு உடனே திருப்பி தாக்க சொல்லிவிட்டு இந்த பக்கம் படைகளை பங்களாதேஷ்க்கு உள்ளே போங்கன்னு அனுப்பிச்சி விட்டாங்க. கரெக்டாக 14 டேஸில் பிடிச்சிடுறாங்க. பாகிஸ்தான் ஆர்மி சரண்டர் ஆகிடுச்சு. மறுநாள் தான் அமெரிக்காவோட போர்க்கப்பல் பே ஆஃப் பெங்காலுக்கே வர முடிஞ்சுது. ஏன்னா டைம் அப்போ 15 டேஸ் ஆகும்னு சொன்னாங்கல்ல. அப்போ இது வந்து அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய தோல்வியாகி போச்சு. அப்போ எத்தனை இடத்த ஒரே நேரத்தில் அடிச்சிருக்காங்க பாருங்கள். 69, 70, 71 இந்த 3 காலகட்டத்துக்குள்ளேயே பேங்கை பூரா காலி பண்ணுறாங்க, பிரின்ஸ்லி ஸ்டேட்டுக்கு பென்ஷனை கட் பண்ணுறாங்க, அமெரிக்காவே வந்து பாடுறான்றாங்க. இதெல்லாத்தையும் தாண்டி ஒரு வேலை செய்கிறாங்க. என்ன செய்கிறாங்கன்னா 1974 புத்தா ஸ்மைல்டு, அதுதான் அந்த ப்ராஜெக்டோட பேர். புத்தா ஸ்மைல்டுனா என்னன்னா, ஒரு நியூக்ளியர் பாம் ரெடி பண்ணுறாங்க. ரகசியமாகவே வச்சு ஹோமி பாபா மூலமாக தயார் செய்யப்படுது போக்ரானில். அது 1974 மே மாதம் அதையும் போடுறாங்க. போட்ட உடனே அதுவரை இந்தியா வந்து ஒரு வளரும் குழந்தை அப்படின்றதுலேருந்து டப்புன்னு நியூக்ளியர் ஸ்டேட்டாக மாறிடுச்சு. அப்படியே ஏஷியாவோட மொத்த ஜியாகிரபிக்கல் கண்ட்ரோல்ஸும் அந்த கால்குலேஷன் எல்லாமே மாறிடுச்சு. மாறின உடனே எல்லாம் மிரண்டாங்க. அப்போ தான் வந்து இன்டர்நேஷ்னல் ப்ரெஷர் காரணமாக, இன்டர்நேஷ்னல் ப்ரெஷரில் இந்த கட்டத்தில் தான் பார்த்திங்கன்னா இந்த பணம் படைத்தவரெல்லாம் இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் சேர்ந்து இவங்களுக்கு எதிராக வேலை செய்கிறாங்க. வேலை செஞ்சு தான் அந்த கோர்ட்டில் அவங்க எலெக்ஷனில் ஜெயித்த மெத்தட் வந்து செல்லாது அப்படின்னு தீர்ப்பை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க.
அதே நேரத்தில் அமெரிக்கா போன்ற நாடுகள் அழுத்தம் கொடுக்குது. நீங்கள் வந்து இவ்வளோ மிலிட்ரியை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டே போகிறீங்க, இது தப்பு அப்படின்னு. ஏன்னா பங்களாதேஷ்னு ஒரு தனி நாடை உருவாக்கிட்டாங்க, புத்தா ஸ்மைல்ஸ்ன்னு சொல்லி ஆட்டம் பாம் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு எல்லாம் பக்கமும் ப்ரெஷர் வரும்போது சைனா வந்து ஸ்ரீலங்கா வந்து சைனாவோடு நட்பாக நெருங்குவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தோணும்போது தான் கச்சத்தீவை இலங்கைக்கு ஒப்படைக்கிறாங்க. இது இன்டர்நேஷ்னல் ப்ரெஷரும் ஒரு காரணம். ப்ளஸ் வந்து இலங்கை வந்து சீனாவோடு சேர்ந்துடக்கூடாது அப்படின்றது. அப்படி சேர்ந்துருச்சுன்னா இந்தியன் ஓஷனில் நமக்கு இப்போ ஆபத்து அதிகமாகிடும் அப்படின்னு சொல்லி கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்து இலங்கையை நட்பு நாடாக மாற்றணும்னு மாற்றுறாங்க. இதுவும் 74 ஜூன் மாதம் நடக்குது. மே மாதம் புத்தா ஸ்மைல்ஸு, ஜூன் மாதம் கச்சத்தீவு ஹேண்டட் ஓவர். அப்போ இது ரெண்டுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கான்னா ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கலாம். அதுக்கு உண்டான ஆதாரங்கள் நம்மளிடம் நேராக கிடையாது. இதை தொடர்ந்து அவங்களுக்கு தீர்ப்பு அவங்களுக்கு எதிராக வருது. வந்தவுடனே 75ல் எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணுறாங்க. எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணி 1 இயர் இந்தியா பூரா ஓடுது. இந்த எமர்ஜென்சி முடிஞ்ச உடனே அவங்க எமர்ஜென்சி முடிஞ்சா அடுத்த எலெக்ஷன் வரும்போது எலெக்ஷனில் தோற்று ஆட்சி இல்லாமல் போயிடுது. பிறகு மறுபடியும் ஒரு கிரேட் கம்பேக் 80s மறுபடியும் பிரைம் மினிஸ்டராக வராங்க. அப்போ தான் வந்து காலிஸ்தான் அப்படின்னு சொல்லி பஞ்சாபை தனி நாடாக கேட்டு ஆயுதம் ஏந்திய போராட்டங்கள் நடக்குது. அந்த போராளிகள்லாம் பொற்கோயிலில் போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அப்போ பொற்கோயிலில் இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா சஞ்சய் காந்தி வேற இறந்து போகிறாரு. சஞ்சய் காந்தி இறந்து போனோடனே தான் ராஜீவ்காந்தியை வர வைக்கிறாங்க. சரியா? சஞ்சய் காந்தியும் இந்த எமர்ஜென்சி பீரியடில் நிறையலாம் ஆட்டம் போட்டார், அதெல்லாம் தனியாக பேசுவோம். அப்போ ஒற்றை பெண்மணியாக ஒரு 40 வயசுலேருந்து அவங்க எவ்வளோலாம் போராடி எத்தனை பவர் சென்டர் அடித்து வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது அதில் ஒரு பெரிய விஷயமா நீங்கள் பார்க்கணும். அடுத்தால 80ல் ஜெயிக்கிறாங்க. ராஜீவ்காந்தி கூட இருக்கிறாரு. ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. எதுக்கு? காலிஸ்தான் தீவிரவாதிகளை நான் பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பொற்கோயிலுக்குள் ஆயுதம் இந்திய இராணுவம் உள்ள போது அது அந்த போராட்டம் ஒடுக்கப்பட்டுச்சு. ஆனால் அதன் காரணமாகவே அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். அப்போது உண்மையாகவே வாழ்ந்த ஒரு ஆக்ஷன் ஹீரோ தான் இந்திரா காந்தி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலான்னு நினைக்கிறேன். இது குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தால எந்த தலைவரை பற்றி பேசணும்னு சொல்லுங்கள், அந்த தலைவரை பற்றி பேசுவோம். அப்பப்போ தலைவர்களை பற்றியும் பேசுவோம், மற்ற விஷயங்களை பற்றியும் பேசுவோம். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.